மூட்டை மூட்டையாக தங்கத்தை டன் கணக்கில் மார்க்கெட்டில் கொட்டிய துருக்கி. ஏன் தெரியுமா? உலகின் பல நாடுகள் தற்போது தங்கத்தை விற்க தொடங்கியுள்ளன. தங்க நாட்டின் பணமதிப்பு சரிவதால் பல நாடுகளும் தங்கத்தை விற்று நிலைமையை சரி செய்ய பார்க்கின்றன. துருக்கியும் தற்போது தங்கத்தை கொத்து கொத்தாக விற்க தொடங்கியுள்ளது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் போர்க்கால தேவைகளை பூர்த்தி செய்யவும் மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குவதை குறைத்துவிட்டு அதை விற்க தொடங்கியுள்ளன. தங்கம் எப்போதுமே பாமரர்களுக்கும் சரி பெரும் நாடுகளுக்கும் சரி ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும் அட்சய பாத்திரம். ஆனால் இப்போது அந்த பாத்திரத்தையே காலி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உலக நாடுகள் தள்ளப்பட்டிருப்பதுதான் சர்வதேச பொருளாதாரத்தின் ஹாட் டாபிக். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் சூழல் உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இந்த போரினால் ஏற்படும் நிதி நெருக்கடியை சமாளிக்க பல நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கள் கைவசம் உள்ள தங்கத்தை விற்று பணமாக்க தொடங்கியுள்ளன. இந்த தங்கம் விற்பனை பட்டியலில் தற்போது முதலிடத்தில் இருப்பது துருக்கி. கடந்த 2 வாரங்களில் மட்டும் துருக்கியின் மத்திய வங்கி சுமார் 59 டன் தங்கத்தை குறைத்துள்ளதாக ப்ளூம்பெர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் சில பகுதிகள் நேரடியாக விற்கப்பட்டாலும் பெரும்பாலானவை ஸ்வாப் ஒப்பந்தங்கள் மூலம் வெளிநாட்டு செலாவணிக்காக பரிமாறப்பட்டுள்ளன. துருக்கிக்கு இது ஒன்றும் புதிதல்ல.